அந்த கருத்துக்கள் எல்லாம் சுந்தரர் காட்டிய வழியிலே நின்று குரு லிங்க சங்கமம் என்கின்ற 3 வகையிலே பிரித்து கொண்டு சேக்கிழார் பாடியிருக்கிறார். அடியார்கள் எப்படி தொண்டு செய்தார்கள்? இறைவனை வழிபட்டார்கள், இறைவனுக்கு தொண்டு செய்தார்கள். இறைவன் வாழ்கின்ற கோவிலுக்கு தொண்டு செய்தார்கள். இறைவன் அடியார்களாகிய அடியார்களுக்கு தொண்டு செய்தார்கள். அடியார்களுக்கு வேண்டியவற்றை எல்லாம் கொடுப்பதன் மூலம் சிவத்தொண்டாக நினைத்து தம்மை உயர்த்தி கொண்டார்கள். இவையெல்லாம் பின்னாலே வந்த சாத்திர நூல்களுக்கு அடிப்படையாக அமைந்தன. சைவ இலக்கியங்களை 2ஆக பிரித்து கூறுவார்கள். ஒன்று தோத்திரம், மற்றொன்று சாத்திரம். தோத்திரம் என்பது 12 திருமுறைகளை குறிக்கும். சாத்திரம் பின்னாலே வந்த தத்துவ நூல்களை குறிக்கும். இந்த 2 தொடர்களையும் அப்பர் பயன்படுத்துகிறார். தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தானே. இந்த சாத்திரம் என்பது தத்துவத்தை குறிக்கும். தத்துவம் என்பது என்ன என்பதை முதல் வகுப்பிலே பார்த்தோம். அறிவின் துணை கொண்டு காரண காரியங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு எல்லாவற்றையும் ஆய்ந்து பார்த்து ஒரு முடிவுக்கு வருவதுதான் தத்துவம். அதுதான் சாத்திரம். ஆக புகழப்படுவனாக இருக்கின்ற இறைவன் அந்த புகழ்ச்சியாகவும் இருக்கிறான், அறிவினாலே ஆராய்ந்து பார்க்கப்படும் பொருளாகவும் இருக்கிறான். ஆகவேதான் அவனை தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே என்று அப்பர் பாடினார். 13ஆம் நூற்றாண்டிலே மெய்கண்டார் என்ற ஒருவர் தோன்றுகிறார். தமிழ் இலக்கிய வரலாறு படித்த நீங்கள் மணிமேகலை என்கின்ற காப்பியத்திலே சமய கணக்கரகம் திறம் கேட்ட காதை என்ற ஒன்றை பற்றி படித்திருக்கிறீர்கள். மணிமேகலையை சந்தித்து பல்வேறு சமயவாதிகள் தங்களுடைய சமயங்களை பற்றி எடுத்துச் சொல்லுகிறார்கள். முதலாக பல சமயங்களை பற்றிய குறிப்பு தமிழ் இலக்கியத்திலே அங்கேதான் பார்க்கிறோம். பின்னாலே சம்பந்தர், அப்பர், மாணிக்கவாசகர் காலங்களிலே சமணரோடும் பௌத்தரோடும் அவர்களுக்கு ஏற்பட்ட வாதங்களை பற்றி படிக்கிறோம். இந்த வாதங்கள் எதனாலே நிகழ்த்தப்பட்டன என்பதை சென்ற வகுப்பிலே பார்த்தோம். தம்முடைய கருத்துக்களை எடுத்து கூறி இவை உயர்ந்தவை என்று நிலைநாட்டுவதற்காக ஒவ்வொரு சமயத்தாரும் தம்முடைய காரண காரியங்களை எடுத்துச் சொன்னார்கள். ஆகையினாலேதான் அந்த வாதங்கள் இடம்பெற்றன. அப்படி பார்க்கிற பொழுது 13ஆம் நூற்றாண்டிலே வந்த மெய்கண்டார் இதற்கு முன்னாலேயே சங்கராச்சாரியார், ராமானுஜாச்சாரியார் என்கின்ற 2 தத்துவ தலைவர்கள் தமிழ்நாட்டிலே தோன்றிவிட்டார்கள். எனவேதான் 13ஆம் நூற்றாண்டிலே வந்த மெய்கண்டார் இந்த திருமுறைகளின் அடிப்படையிலே சைவ தத்துவம் ஒன்றை உருவாக்கினார். இந்த சைவ தத்துவத்துக்கு சைவ சித்தாந்தம் என்று பெயர். சித்தாந்தம் என்பது கொள்கை, இறுதியான கொள்கை. சைவத்துக்கு அமைந்தது ஆகினாலே சைவ சித்தாந்தம். இந்த சைவ சித்தாந்தத்தை உருவாக்கியவர் மெய்கண்டார். இதற்கு முன்னாலேயும் நூல்கள் இருந்திருக்கின்றன. ஆனால் இவர்தான் முதலாக அளவை என்ற ஒன்றை வைத்துக் கொண்டு அந்த தத்துவங்களை எல்லாம்
வரையறுத்து காட்டுகிறார். இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம். இந்த உலகத்திலே பிறப்பு இறப்பு என்பதை பார்க்கிறோம். ஒரு மரம் தோன்றுவதையும் வளர்வதையும் பெருத்து கீழே இறுதியில் சாய்வதையும் பார்க்கிறோம். ஆக பிறப்பு இறப்பு என்பதை நாம் அன்றாடம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இதை கடந்து ஏதாவது இருக்கிறதா என்கின்ற சிந்தனை வருகிற பொழுது இதை கடந்து ஏதேனும் ஒரு பொருள் இருக்குமா என்கின்ற எண்ணம் தோன்றுகிறது. அப்படி தோன்றுவதுதான் கடவுள் என்று முன்னாலே பார்த்தோம். ஆக உலகம், உலகத்தில் வாழ்கிற நாம், உயிர்கள், இந்த இரண்டையும் கடந்ததாக ஏதாவது ஒரு பொருள் இருக்குமா? இந்த கடவுளுக்கும் உலகத்துக்கும் என்ன தொடர்பு? உலகத்துக்கும் நமக்கும் என்ன தொடர்பு? நமக்கும் கடவுளுக்கும் என்ன தொடர்பு? இந்த அமைப்பை பல அடிப்படைகளை கொண்டு, அளவைகளை கொண்டு, அளவுகளை கொண்டு வரையறுத்து காட்டுவதுதான் தத்துவம், வரையறுத்து காட்டுவதுதான் சித்தாந்தம். சைவ நூல்களின் அடிப்படையிலே அவற்றை வரையறுத்து காட்டுவது சைவ சித்தாந்தம். மெய்கண்டாருடைய நூல் சிவஞான போதம், அவருடைய மாணவர் இயற்றிய நூல் சிவஞான சித்தியார் 20 என்று 2. அவருடைய மாணவருக்கு மாணவராகிய உமாபதி சிவாச்சாரியார் இயற்றியது 8 நூல்கள். இவை அனைத்தும் சேர்ந்து 14 நூல்களாக சித்தாந்த சாத்திரம் அமைகிறது.